நேரில் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரையோ நம்ம கூட இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதில் ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆர்ஜிவி சார், த மேன் ஹூ மேட் மேவரிக் ஃபிலிம்ஸ், நேம் டு ரெக்கன் வித். அஃப்கோர்ஸ் 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் கூட இருக்காங்க, நைனா கங்குலி அண்ட் அப்சரா ராணி. வெல், பிஃபோர் தட் நம்ம சார் கிட்ட தான் ஆரம்பிச்சாகணும். சார், பிக் 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 வெல்கம் டு சென்னை. எங்களுக்கு வந்து டாலிவுட்னா ஏஎன்ஆர், என்டிஆர்னு 3 லெட்டர்ஸ், அதில் ஆர்ஜிவி ஒரு 3 லெட்டர். ஸோ ஆர்ஜிவி எங்களை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. இந்த படம் லெஸ்பியன் கிரைம் த்ரில்லர் சொல்லியிருக்காங்க. பட் ஹவு டு யூ ஜஸ்டிஃபை இட் ஃப்ரம் அ மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்? பிகாஸ் யூ ஹஸ் டைரக்டட் அ லெஸ்பியன் ஸ்டோரி, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஒரு ஆம்பளையினுடைய பார்வையிலிருந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? To start with, Vanakkam Chennai. Yeah, to come and answer the question, I don't know the word justify is correct in the context. You see, as a filmmaker, I'll be attracted to a wide variety of subjects in terms of the context. So I always was fascinated when something like a lesbian aspect is always been looked upon with shame and guilt and kind of whatever, you know. So as a debate raged on for such a long time, then once the Supreme Court repealed the section. So repealing a section and decriminalizing it basically means to consider it normal. But in spite of that, you rarely see a film which features lesbians. Even if it does, it is still trying to look at it like a social stigma, a kind of a, you know. So I thought, if I make a film and where I take it for granted that the lead pair are lesbians, and I'm not explaining, the film is not about why they are lesbians. The film is just a crime drama where 2 people are compelled to do something and they just happen to be lesbians. Yeah, so I think that is the correct way of normalizing something instead of getting into the detail of why. Yeah. ஸோ சார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே கூட ஆர்டிகல் 377 அப்ரோகேட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு ஸ்டிக்மாவே இன்னும் பார்க்குறாங்க, அதை உடைக்கணும், இந்த மாதிரி படங்கள் பண்ணி ஏன் அப்படி ஆனாங்கன்னு சொல்கிறத தாண்டி இந்த படத்தில் அது ஒரு கிரைம் த்ரில்லர் பேக்ரவுண்டில் ஒரு யதார்த்தமான கமர்ஷியலாக ஜாலியான ஒரு விஷயத்தை அதை கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லேடிஸ் இங்கே இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா, कैसा लगा सर के साथ काम करके? You have already done before with him, so tell us your experience. First, Vanakkam channel. So, of course, I've always ke sir is my teacher and I'm student, because before, honestly, मुझे acting नहीं आता था. Sir means, you know, lots of big director, DOP, actor, actress. So then I'm proud feel कि मैं RGV sir की student हूँ, because eye expression, one take, only one take means, and 2 takes means, oh my god, I'm so lucky today. So 1 take and big dialogue. So जैसे मैंने study किया RGV sir के साथ काम कर, then proud feel कि आगे जाके in future जो मैं project कर रही हूँ इसमें, you know, मतलब very easy. Very easy. Always eye expression, body language, free, confidence, dialogue delivery, everything. ஓகே, பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் வந்து மாஸ்டர், நான் ஸ்டூடெண்ட், அவர் சொல்கிறத நான் செய்கிறேன், எனக்கு டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஈஸியாக இருக்குது அவர்கிட்ட போகும்போது. 1 டேக் 2 டேக் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது. நிச்சயமாக அடுத்து வர ப்ராஜெக்ட்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவேன், பிகாஸ் நான் சார் ஹஸ் டாட் மீ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டு யூ அப்சரா, ஐ மீன் ஒரு டஃப்பான ஒரு ஸ்கிரிப்ட், டக்குன்னு கேட்டோன்னே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு லெஸ்பியன், ஆனால் அதுலேயும் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் கேரக்டரோட ஒரு அந்த ரோல் பண்ணணுமா அப்படின்னு, how did you prepare yourself for the role? Can you explain? How did you prepare for your role? Because it is such a tricky subject, though it is out and out not around lesbian relationship, but still it has its shades, it has its emotions in it. So like, how did you prepare for the role? Thank you for the question. First, Vanakkam Chennai. Thank you for having us. And yeah, so about the preparation of the movie, I think every movie requires some kind of preparation. So I was definitely prepared about this film. I think it was no different for me, because if it was a movie with an actor like a guy or a girl, I think it makes no difference to me, because it is not my personal interest to do anything. It's an interest to do a film in a larger picture, like seeing a movie, to make the movie meaningful and, you know, to play the character like that. So I don't think this was any way different from it would have been with a guy.
for me, because actors are just doing the job as actors, obviously. So yeah, but I've been very excited for the film for the fact that it's a lesbian film, because I know it will get a lot of attention from people, because if it's first of its kind, and I'm sure this will be followed by a lot of lesbian films, and I hope a lot of filmmakers make movies on LGBTQ, and let's normalize LGBTQ like straight people. And I believe in those people. I believe everybody is God's creation, and so are they. So we are nobody to question their sexuality. So I loved to be a part of a film like this, and thank you, sir, for the opportunity. And yes. ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் நடிக்க வந்திருக்கேன், ஒரு நடிகையாக இருக்கணும்னா எல்லா கேரக்டரும் பண்ணி தான் ஆகணும். அதில் என்னங்க ஒரு ஹீரோவாக இருந்தால் பண்ணிட்டு போகிறேன். இந்த இடத்துல ஒரு லெஸ்பியனை பற்றின விஷயம், இன்னொன்று எல்ஜிபிடிக்கு பற்றினா ராங் பர்செப்ஷன் இங்கே இருக்குது, அதுக்கு இந்த படம் ஒரு அவேர்னஸாக இருக்கும். இட் வில் பி அன் ஐ ஓப்பனர் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் சார் கமிங் பேக் டு யூ, அப்படின்னு லாட் ஆஃப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ரீசன்ட் டேஸில் நீங்கள் பண்ண இந்த மாதிரி இப்போ ஒரு காட், செக்ஸ் அண்ட் சிட்டி ஆகட்டும், சில படங்கள்லாம் இங்கே ப்ரமோஷன் பண்ணதை நீங்கள் எடுத்துகிட்டே வரல. Of all the films, why this particular film you have brought all the way to Chennai? Yeah. And you have been to Yeah, I think the main reason is because this is the kind of a subject matter which is so unusual, and I think me and the principal actors, Apsara and Naina, we need to talk to people to make them understand the context of why we made the film. And so I thought there was otherwise it will just come, if you see a poster, it will just look like an adult content oriented because of the, correct. So I thought a certain communication was required, especially for this kind of film. Yeah. ஓகே, இது வந்து இத்தனை படங்கள் எடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த படத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னப்போ போஸ்டராக மட்டும் இதை பார்த்தா ஒரு சென்சுவஸ் கண்டென்ட், அடல் கண்டென்ட் மாதிரி இருக்கும். பட் அது பின்னாடி இருக்கிற பர்பஸ், அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குன்றதுனால இது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லி நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவங்க உங்களை மாஸ்டர்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. Have you been a taskmaster? Did you pull them up in the sets for not doing? No. See, I basically treat the actors with a lot of respect. In fact, they pull me up. I didn't pull them up, you know. Yeah. So I would like to say, because I feel, see, no matter how much a theory the director tells, if the actor has to feel from within, only then the true emotion or the performance comes. If you are a taskmaster, if you tell them exactly what to do, there will be certain amount of fakeness which will come in. So I believe an actor should never be like task forced. You know, you should just brief the thought behind it and not tell them what to do. Yeah. And having seen a lot of your videos that is being viral in the internet, and you are the one person who's very chilled out, cool, and you take things as it comes. So, and you also said they were pulling you mostly on the sets. Who was most naughtier of the two in the set? Naughtier, I don't know is the right word, but I think, see, the point is both of them are very strong individuals. You know, they are very, see, they are very opinionated. You know, Naina is more opinionated maybe than Apsara, and I am more opinionated than Naina. So I think we always had a certain, like Naina is a kind of a person who, if she questions something like that, but once I try to tell her, if she is convinced, she probably will deliver more than what I think. And Apsara, I find very, because considering Apsara has much less experience compared to Naina. Naina has been there, she's done web series like Charitraheen or before that Vangaviti. So I think more than anything else, I feel that both are very strong-minded people, and they have a mind of their own to take decisions. And it was an interaction which made this whole teamwork possible. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் யாரையும் அடிச்சு பிடிச்சனா வேலை வாங்கல, அவங்களுக்கும் தெரிந்த ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்பெஷலி நைனா வந்து நிறையா பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸோ, ஷி கெட்ஸ் அ கிராஸ்ப் ஆஃப் திங்ஸ், ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுவாங்க. அண்ட் அப்சராவும் வந்து ஸ்ட்ராங் மைண்டட் இண்டிவிஜுவல், அவங்க ஷி நோஸ் இஸ் வெரி தரோ ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கமிங் பேக் டு தி ஜென்ரல் பர்செப்ஷன், ஜென்ரல் ஆடியன்ஸ் பர்செப்ஷன், நவ் யூ ஆர் டூயிங் இந்த டேஞ்சரஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் Sunny Leon பண்ணாங்க. So like kind of, I mean, அதுவா it is happening incidentally for you, or are you searching such kind of themes, bold themes? No. Another house, production house, I'm doing sports character. Okay. The big hit Charitraheen 1, 2, 3 and Malli Modalaindi. So the different lawyer character. I'm always choice different character, different subject
but sir too much believe कि sir कि village girl dangerous character मेरी बेटी सनी लियोन actually sir too much strong ना that's why सर का सब्जेक्ट भी टू बहुत स्ट्रॉन्ग है इसलिए आर्टिस्ट को भी वैसे स्ट्रॉन्ग परफॉर्मेंस करना पड़ता है बिकॉज ऑफ डायलॉग डिलीवरी Yeah. எக்ஸாக்ட்லி ஸோ உங்களுக்கு கதை இந்த மாதிரி அமைதா நீங்கள் இந்த மாதிரி கதையை தேடி போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சார் மேலே நம்பிக்கை இருக்கு, அவர் சொல்கிற கதைகளை நான் பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக வரும், போர்ட்ரேல் நல்லா இருக்கும், நல்லாவே வருது அப்படின்ற ஒரு சந்தோஷம். நான் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸ் நான் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் அப்சரா நீங்கள் வந்து யூ மேட் அ மார்க் இன் ஐட்டம்ஸ் ஆஃப் 2 படம். ஐ மீன் இட்ஸ் மோஸ்ட் வியூட் இன் தி இன்டர்நெட் கூட இருந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ சி ஒரு தட்ஸ் அ ஈஸி ஜாப், ஐ ஜஸ்ட் கம், ஐ டான்ஸ், ஐ கோ. அது எப்படி இருக்கு? இல்லை இந்த மாதிரி ஒரு டஃப்பான கேரக்டர் அந்த டு பிரிங் அவுட் த விஷன் ஆஃப் ஆர்ஜிவி ஆன் ஸ்க்ரீன் மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி. ஸோ how did you do it? So when we discussed the script, I definitely had a vision of Rashmi, and we had a lot of discussions about the characterization of Rashmi. So yeah, I think sir has definitely helped me because I'm new to this, and yeah, the song dancing, I've been dancing since I was 3 years old. So dancing is, I think, a piece of cake for me. Not to brag, but it's easy. But yeah, this is something definitely new and challenging. But you know, I think any actor who's working with RGV sir, I think he'll make it easy for them. The way he explains things with the clarity, I think I exactly knew what I'm doing, and so before we started shooting, I knew what I have to do. So I didn't have a second thought or doubts in my mind. So when we were shooting, it was pretty smooth, and we went bang on, and we were on time, and you know, shoots where there were no more takes or nothing like that. So we did pretty well. எல்லா புகழும் ஆர்ஜிவிக்கு அப்படின்ட்டாங்க. அவர் சொல்றதை செய்யறோம், அவருக்கு ஒரு விஷன் இருக்கு, அதை எங்க மூலமா எக்ஸிக்யூட் பண்றாருன்னு சொல்றாங்க. அண்ட் சார், where did you get the time on earth? Because I see you doing movies back to back. I see you active posting in internet. I see you in banter, chatter, fight, bullying people. I mean, people bullying you in internet. How is that possible? Where on earth do you get the time? Because unlike other people, I work all the time. Yes, that is true. He works from morning to night 1 constantly. He'll be in the edit room. I have never seen anybody working like him. He's a crazy worker. But I believe work is something which I define as what you have to do. When I want to do it, it is not work. So I actually don't work at all under the definition, because I take a lot of interest and passion, and almost for me, it's like I take a pleasure in working. So because of that, I don't feel tired, I don't feel anything. And I also can multitask. So when a lot of people basically get surprised to see how many tracks will be running in my mind at the same time. Yeah. But still, you haven't not lost your humor. That's the biggest plus for you. Because Only because I humor. haven't lost my humor, I can do all that. Because the reason, when you have humor, you don't take life seriously or yourself seriously. So that frees your mind, and it can channelize in a more better way. Yeah. சாருக்கு எங்கே தான்ப்பா டைம் கிடைக்குது? 24 hours ஏதாவது ஒரு தளத்தில் இயங்கிட்டே இருக்காரு. ஆச்சரியமாக இருக்கு என்ன கேட்டால். நான் 24 hours ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்குங்க, ஜாலியாக ஏதோ பண்ணும், மல்டி டாஸ்கிங், ஒரு விஷயம் இல்லை, அட் டைம் ஒரு 4 விஷயம் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தையும் ஆர்ஜிவி சார். So people, most of the time, they don't understand the difference between worrying and thinking. They worry. See, thinking gets a solution, but people don't want solution. They want to always worry. So I don't worry, I think, so that because of that, my work happens more faster. இன்னொரு ஃபேசினேஷன் ஆஃப் ஆர்ஜிவி I've always seen right from 90s. Beach shore, young girl, bikini. That has been your Yes. Yeah. Yeah, because see, I'm very true and honest to myself. I think power and a woman's sensuality are the only 2 greatest things given by God to mankind. And I always never hid that aspect of it. Others feel shy, embarrassed, because they are scared of what their wife will say, what their children will say, what their neighbors will say. I live only for myself, so I'll speak what exactly I want to say. Yeah. That's great. And I just want to sum up with 2 of you. So given a chance with RGV sir, how thrilled are you to work again and again? I mean, RGV के साथ आगे भी काम करेंगे कैसे? I mean, was a dream project, Yeah. sir का? Lots.
आपके लिए ड्रीम प्रोजेक्ट क्या है सर के साथ? वही मतलब लीस्ट है एक्चुअली सर. Least? क्या? sir. Least क्या? List, Oh, list की okay. बात Okay. कंपनी. Company? Yes sir. Ratha Charitra. चरित्र. जंगल. शिवा. सत्या. And Sir, Sarkar? Rangila is not there. Rangila is on this. Arey, yeah. रंगीला. Last. I thought that will be the first. Okay. And for you, what's No. the most fascinating? इसलिए जस्ट बोल सर उर्मिला मैम तो सर Yeah. मतलब मैं नहीं कर सकती हूँ इसलिए. Yeah. And Apsara, for you, what if at all I had acted as heroine, which film of Sir you would have acted? So I think talking about Rangila, so there's a scene where Urmila is running on the beach, and in my movie, okay, so I related it with Rangila, not the other films, because Urmila was a part of Rangila. So I think I would like to relate with that. Too dangerous, because there's a scene where we are also running on the beach, and I think it's a double Rangila masala. So I think I've already done a dream project with him, but yeah, I think every time he'll give me a script, I'm sure it will be something out of the box and out of the world. So anything he offers me, I'll do it. We have seen Rangila. In fact, Yeah, Shiva, yeah. we have seen Tiruda, Shanam, Rangila, Daud. I mean, Yeah. various genres you have touched, but of late, do you think, I mean, the sensuality and the respect you have, the love for women, frank, outspoken, are you getting yourself into one particular mode or one particular But genre? it's not true, because if you look at it in the last 3 or 4 films, they have no connect. In fact, I just finished a film called Konda, Okay. which doesn't have anything. It's a very hardcore, violent film. Yeah. But you are the one to break this pan-India concept long back. When Shiva got released, Yeah. I think Shiva was dubbed and released in Tamil, it was a Yeah, popular. yeah. And you brought an identity to Telugu cinema. So how do you see this word, the most abused word today Yes, is yes, called yes, pan-India. Everybody says, you bring artists from Bollywood, Kollywood, Tollywood, put them in a shell, and you make a movie, dub it in all languages, you call it pan-India. Yeah. It's the most abused word. I mean, see, first of all, the word doesn't mean anything. See, the point is when something gets proven, like, a film like this can also run there. Like in Shiva, when with the same actors, and we did it in Tamil, did it in Hindi, it worked. So many times it happened. It's not like this is the first time. But I think now, with all these very heavy budget films like Bahubali 2 or KGF or Pushpa, in terms of to release it just like a one-off and doing it is different from actually going and competing with the so-called biggest commercial masala films of Bollywood. That is where it came from. Then second thing what happened is they realized, if the South audience can get me this much, this much, obviously the budgets can be increased much more because of the revenue inflows are coming from various markets. That is where it came. So then, like if you remember some 10-15 years back, there was this term which came crossover films. Crossover Yeah. So every 10 years we invent a word like this, and it'll go after some time. So it is basically Yeah. coining a So particular- all the films did not cross over. Whatever they call crossover, eventually only the 5-6 crossed over. Yeah. True. So பேன் இந்தியா சினிமான்ற முக்கியமான ஒரு கொஸ்டின் பற்றி வந்தது. அதுவே பேன் இந்தியா சினிமா என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு வேர்டு தாங்க. 10 வருஷம் முன்னாடி கிராஸ் ஓவர் ஃபிலிம் சொல்லி அந்த மாதிரி இது பேன் இந்தியா ஃபிலிம்ஸ். நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அது கூட போட்டி போடக்கூடிய படங்களாக இருந்து ஜெயிக்கக்கூடிய படங்களை பேன் இந்தியா ஃபிலிம்ஸ் சொல்லலாம். நம்ம ஒரு ஒன் ஆஃப் ரிலீஸாக எல்லா டெரிட்டரிலையும் பண்ணும்போது அது எப்படிங்க அப்படின்ற ஒரு ரிலவெண்ட்டான ஒரு விஷயத்தையும் சொல்லித்தராங்க. So that's it. Like also see that's like a typical words which we in India we come up with words, especially South. If we call this a pan-India film, then Hollywood films are pan-world films. Exactly. Yeah. So but they never say pan-world. பேன் அமெரிக்கன்ஸ் கூட சொல்றது. No. Not even pan American. Yeah. No. Maybe we have a brand in that. Yeah. Correct. So basically, I mean, in the final real questions, and have you ever been intimidated, felt afraid, felt low, felt bogged down? Because you always seems to be giving a lot of energy to everybody through. Yeah. I mean, every act of Yeah, every yeah. film of you or your tweets. So on the energy, how do you draw? No, I don't ever feel bogged down and intimidated. Only for the reason because I don't take myself seriously. Yeah.
So never. It is your ego which makes you feel down. Yeah. That's a Yeah. lot of philosophy. Biggest philosophy from Yeah. a man who's very silent to look at. I mean, ஈகோ இல்லாமல் ஜாலியாக இருங்கப்பா, நம்ம சீரியஸாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் செய்யணும் ஒரு ஃபிலாசபியோட முடிச்சிருக்காரு. இந்த கத்ரா டேஞ்சரஸ் படம் கொடுத்துருக்காரு RGV சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த்ரீ. Thank you. இட் ஹஸ் பின் ஃபேபுலஸ் conversing with you. Wish to see you more such projects in Tamil cinema, more often in Chennai. Do a lot of projects. All the best. Thank you very much. Yes. Yeah.